நான் சொல்லக்கூடிய விஷயத்த ஒன்று திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்டான டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை கம்ப்ளீட் பண்ணணும் உட்காந்துருக்கீங்க. அது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாஸ்க்கு. அண்ட் அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ஒர்க்கை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி ஆகும். அந்த நீங்கள் உங்களுக்குள்ள அந்த விஷயத்தை பற்றி என்ன சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னா, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஆனால் டைம் போயிட்டே இருக்கும். அதால் உங்களால் எந்த ஒரு ப்ராக்ரஸையும் எடுத்துருக்க முடியாது. அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஃபோன் எடுத்துருப்பீங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டேல நீங்கள் திங்க் பண்ண அந்த ஒரு டாஸ்க்கு ஒரு இன்கம்ப்ளீட்டட் டாஸ்க்காக மட்டுமே உங்கள் பக்கத்தில் இருக்குமே தவிர அதில் உங்களால் எந்த ஒரு ப்ராக்ரஸையும் எடுத்துருக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிச்சுட்டு நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப லேசி, நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது, நம்ம ரொம்ப டிசிப்ளின் இல்லாத பர்சன் அப்படின்னு. ஆனால் டீப் டவுன் உங்களுக்குள்ளே திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் உங்களை பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டு தான். ஆக்சுவலாக உங்களோட ஹேபிட்டோ உங்களோட லேசினஸோ உங்களை அந்த விஷயத்தில் பிளாக் பண்ணல. ஆக்சுவலாக உங்களை பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட பிரெயின் தான். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ட்ரீம் இருக்கும், கோல் இருக்கும், ஆனால் டைம் வந்துடுச்சு, இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் இருக்குது அப்படின்னு வரும்போது நீங்கள் அந்த விஷயத்தில் எந்த ஒர்க்கும் எடுக்க மாட்டீங்க. அப்படியே ஒரு இடத்துல ட்ராப் ஆகிருப்பீங்க. ஹெசிடேஷன் ஃபுல்லாக உங்கள் பிரெயினில் அப்படியே இருக்கும். அந்த விஷயத்தை நினச்சிட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி வச்சுருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் அந்த ஒரு டாஸ்கையோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நீங்கள் டிலே பண்ணுறீங்களோ, அதில் டைம் டிலே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் ஒர்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அதை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அன்டிசிப்ளினை உங்களே நீங்களே நினச்சிருப்பீங்க. இந்த விஷயங்கள் நம்மளால் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு செல்ஃப் இமேஜை உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு வில் பவர் இஷ்யூ இல்லை. இது நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு வயரிங் இஷ்யூ மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த விஷயத்தை டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் ஒரு 3 கீ பிளேயர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அமிக்டலா, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டோபமைன். இதில் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை பற்றி பார்க்கலாம். இது நம்ம பிரெயினில் திங்கிங் பார்ட் ஆஃப் அவர் பிரெயின். அது எப்படின்னா, எந்த விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த விஷயத்தில் ப்ராப்பராக பிளான் பண்ணணும், எந்த விஷயம் நமக்கு தேவை, எந்த விஷயம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு ப்ராப்பராக அதில் ஒரு டிசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு, நமக்கு கிரிட்டிக்கல் திங்கிங்கை தரதுக்கு நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு பார்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பார்ட். அது எப்படின்னா, எந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தில் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும், இந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணணும், இந்த டைமில் இந்த விஷயத்த முடிச்சாகணும், இந்த மார்னிங்கில் சீக்கிரமாக எழும்பணும், இந்த டைமில் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தில் ப்ராப்பராக பிளான் பண்ணி அதில் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பார்ட். ஆனால் ஈஸியாக டேமேஜ் ஆகும். அது எப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம ஓவராக திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, எப்போ நம்ம ரொம்ப மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எப்போ ஃபீல் பண்ணுறோமோ அந்த டைமில் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது அதோட ப்ராப்பர் திங்கிங்கை பண்ண முடியாமல் அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல ஷட் டவுன் ஆயிரும். இந்த ஷட் டவுன் ஆகுறதுல தான் அடுத்த கீ பாயிண்ட் இன்வால்வ் ஆகுது, அமிக்டலா. இந்த அமிக்டலா அப்படிங்கிறது நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு ஃபியர் ரேடார் சிஸ்டம் மாதிரி. இது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்து அப்படின்னா, நம்ம கேவ் ஹியூமன்ஸாக இருக்கும்போது நம்மளை சுற்றி ஏதாச்சும் டேஞ்சர்ஸ் வருதா, அந்த வைல்டு அனிமல்ஸ், இந்த லயன், டைகர் அந்த மாதிரி அனிமல்ஸ்லேருந்து நமக்கு டேஞ்சர்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு பதட்டத்திலேயே வச்சுட்டு இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் அவர் பிரெயின். இப்போ அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு அன்கம்ஃபர்டபுள் டாஸ்கையும் நம்மளை ஸ்டார்ட் பண்ண விடாமல் அதை பற்றி ஆக்சுவலாக அதில் நம்ம எந்த ப்ராக்ரஸுமே எடுத்துருக்க மாட்டோம். அதை எப்படி நம்ம பிரெயின் திங்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் பீப்புள் என்னை பற்றி என்ன திங்க் பண்ணுவாங்க, இந்த விஷயத்தை நான் முடிக்காமல் போயிட்டா என்ன ஆகும், இதை பண்ணால் என்னை பார்த்து பீப்புள் முன்னாடி நான் ரொம்ப ஸ்டூப்பிடாக ஃபீல் பண்ணுவேனா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஓவராக திங்க் பண்ணிவிட்டு
அந்த விஷயத்த எப்படி நமக்கு டேஞ்சராக நமக்கு பிரெயினுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அந்த அமிக்டலா அப்படிங்கிறது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த அமிக்டலா அப்படிங்கிறதுக்கு எது உண்மையான ட்ரிகர், நமக்கு உண்மையான த்ரெட் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும், எது ஒரு சின்ன அன்கம்ஃபர்டபுள் டாஸ்க் அப்படிங்கிறதும் அதுக்கு தெரியாமல் போயிடும். இப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பயப்பட்டோம் அப்படின்னா இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஷட் டவுன் ஆயிடும். இந்த அமிக்டலா அப்படிங்கிறது எந்த ஒரு அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாத அளவுக்கு ஷட் டவுன் பண்ணிடும். இந்த அமிக்டலா வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கும் நம்ம பிரெயினை. அண்ட் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக ஷட் டவுன் ஆயிரும். நம்ம எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ, எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணுமோ, ஒரு லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது நம்ம பிரெயினில் ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்புறம் நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க, ஃபோன் எடுப்பீங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் இது வந்துட்டு நம்ம வேணும்னே நம்ம பிரெயின் பண்ணுறதில்ல. நம்ம பிரெயின் என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளை இந்த விஷயத்துலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதா திங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் லாஸ்ட்டாக 3வது கீ பாயிண்ட், தி டோபமைன். இந்த டோபமைன் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இருக்கிற நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு ஃபியூவல் சிஸ்டம் மாதிரி. அதாவது ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய ஒரு ஃபியூவல் சிஸ்டம் மாதிரி. நம்ம ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணணும், ஒரு கோலை சேஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு விஷயத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா மென்டலியாக இருக்கட்டும், ஃபிசிக்கலியாக இருக்கட்டும், இந்த டோபமைன் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபுல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு டாஸ்க்கையோ ஒரு ஆக்டிவிட்டியோ ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி அதில் எடுக்கிற ரிசல்ட்டை விட இப்போ நம்ம ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி அதில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸு, அதில் பார்க்குற கன்சியூம் பண்ணுற டேட்டாஸையும் வச்சு நம்ம பிரெயின் வந்து தேவைக்கு அதிகமான அளவு டோபமைன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் என்னாகும் நம்ம பிரெயினுக்கு எப்படின்னா ஒரு விஷயத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற ஒரு டோபமைன் லெவலை விட இந்த சீட் பண்ணி இந்த மாதிரி ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி எடுக்கிற சீப்பான டோபமைனில் நம்ம ஃபோக்கஸ் அப்படிங்கிறது போகும். நம்ம ஃபுல்லாக ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதை விட்டுட்டு ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த விஷயங்களில் நம்ம டோபமைன் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டோபமைன்ங்கிறது எந்த விஷயத்த நமக்கு தேவையான விஷயமோ அந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணால் நமக்கு கிடைக்கிற டோபமைன் வந்து அதில் கிடைக்காம போயிடும். அதுக்கு பதிலாக நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் தேவையான அளவு நம்ம டோபமைன் அப்படிங்கிறது கன்சியூம் பண்ணிகிட்டு இருப்போம். டைம் போகிறதே தெரியாது. அட் தி எண்ட் ஆஃப் த டேல ஸ்டார்ட் பண்ண டாஸ்க் அப்படிங்கிறது ஒரு இன்கம்ப்ளீட்டட் டாஸ்க்காக மட்டுமே அந்த இடத்துல இருக்கும். இந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோபமைன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். அண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம திங்க் பண்ணக்கூடிய பிரெயின் அப்படிங்கிறதுனால ப்ராப்பராக திங்க் பண்ண முடியாது. நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் அவர் பிரெயினால் நம்மளை ப்ராப்பராக கைட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ நமக்கு தேவையான மோட்டிவேஷனை தரக்கூடிய ஒரு ரிவார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, டோட்டலாகவே பர்ன் அவுட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ உங்களுக்கு நம்ம பிரெயினில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அண்ட் இதில் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் செல்ஃபை ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களை ரொம்ப ப்ராப்பர் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, காம் தி அமிக்டலா. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபியர் டிடெக்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கே தோணும், இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக உங்களுக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க, இது வந்துட்டு எனக்கு எந்த விதத்துலையும் எனக்கு டேஞ்சர் தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, இது டோட்டலி சேஃப் தான், இந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் அப்படியே உங்களுக்கு அந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியலை, அந்த ஃபியரை உங்ககிட்ட இருந்து நீக்க முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்ச நேரம் இன்னும் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் இருந்தோ ஒரு 15 நிமிஷம் இருந்தோ கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுலேயும் குறையலையா அப்படியே எதுவுமே திங்க் பண்ணாதீங்க, ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக். நார்மலாக நம்ம ஒரு பூட்டின ஒரு ரூமுக்குள்ளே இருந்துட்டு ஒரு விஷயத்தை நினச்சி ஓவராக திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் எந்த வித ஒரு ரிசல்ட்டையும் நம்மளால் எடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு
அப்படியே ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் ஒரு வாக் போயிட்டு வாங்க. அந்த மாதிரி போறதுனால, இந்த அமிக்டலா நம்மள பயமுறுத்தக்கூடிய நமக்கு பயம் வருது, நமக்கு ஒரு டேஞ்சர் வருது அப்படின்னு நம்மள பயமுறுத்துற இந்த அமிக்டலா அப்படிங்கிறதுனால, அந்த நம்ம இந்த மாதிரி சின்ன ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்றதுனால, அத காமா வச்சுக்க முடியும். அடுத்தது என்ன அப்படின்னா, பேசிக் டோபமைன் லெவல நம்ம மெயின்டெயின் பண்ணணும். அது எப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஃபோன ஓவரா இருந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு, நார்மலா ஒரு புக் படிக்கிற அந்த ஃபோன் ஸ்க்ரோல் பண்ற டைம விட்டுட்டு, அந்த ஒரு புக் எடுத்து படிக்கிறதோ, இல்ல கொஞ்சம் எழுதுறதோ, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த ஃபியூச்சர்ல எந்த மாதிரி ஒரு இருக்க போறோம்? ஃபியூச்சர் நமக்கு எந்த மாதிரி இருக்கணும்? அப்படின்னு சின்ன சின்ன ஐடியாஸ நோட்ல எழுதி வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஃபோன யூஸ் பண்றத விட்டுட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். ஃபோன யூஸ் பண்றத விட்டு ஒரு புக் படிக்கலாம், ஜிம்முக்கு போலாம் அந்த மாதிரி. எந்த விஷயத்துல அதிகமா நீங்க டோபமைன கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு டோபமைன ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அந்த விஷயத்துலருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்துலருந்து ரிலீஸ் ஆகி வர்றது தான். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. ஃபோன் யூஸ் பண்ற டைம கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினா வேற விஷயங்கள்ல ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட்டா என்ன அப்டின்னா, ப்ராப்பரா உங்க பிரெயினுக்கு கிளாரிட்டி குடுங்க. இந்த விஷயம் தான் எனக்கு தேவ. இந்த ரிசல்ட் தான் எனக்கு தேவ. இந்த விஷயத்துல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த விஷயம் தான் எனக்கு இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு ப்ராப்பரா உங்க பிரெயினுக்கு ஒரு கிளாரிட்டி குடுங்க. அடுத்து நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லா இருந்துட்டு இந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணிருவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ உங்க பிரெயின்ல கிரியேட் பண்ணாம, ஒரு 5 மினிட்ஸ் இந்த விஷயத்துல நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன். அந்த 5 மினிட்ஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ற விஷயம் அப்படின்னு இப்போ நீங்க 5 மினிட்ஸ்ல ஒரு ஒர்க்க முடிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு 10 மினிட்ஸ் எடுக்கும். அப்ப நீங்க என்ன சொல்லிப்பீங்க அப்படின்னா, ஓகே 10 மினிட்ஸ் ஆயிட்டுல. இன்னும் கொஞ்ச நேரம் கூட இந்த விஷயத்துல இருந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு. நீங்க 5 மினிட்ஸ் எடுத்த 5 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான், நீங்க ஒர்க் பண்ணி டைம் போறதே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த விஷயத்துல நீங்க டீப்பா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஆக்சுவலா. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வச்சுக்காம, இந்த டைம்க்குள்ள இந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு உங்கள நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த விஷயத்துல ஒர்க் அவுட் பண்ணுவேன். இந்த நேரத்துல நான் கொஞ்சம் சின்னதா ஒரு பிரேக் எடுத்துப்பேன். அடுத்து வேற வேலைகள பார்ப்பேன் அப்படின்னு உங்க பிரெயின ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம சிம்பிளா ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட்டா நீங்க வந்து லேசி இல்ல. நீங்க ஒரு டிசிப்ளின் இல்லாத பெர்சன் இல்ல. நீங்க புரோக் இல்ல. ஆக்சுவலா உங்க பிரெயின் வந்து உங்கள புரொடெக்ட் பண்றது. அதுக்கு தெரிஞ்ச வழி எப்படியோ, அதுல உங்க பிரெயின் வந்து உங்கள புரொடெக்ட் பண்ணுது. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன சின்னதா எப்படி நம்ம பிரெயின இந்த லூப்ல இருந்து பிரேக் பண்ணி ரீவயரிங் பண்றது அப்படிங்கிறத சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொஞ்சமா ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தான் குடுத்திருப்பேன். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த அமிக்டலா என்ன பண்ணுது? இந்த டோபமைன் என்ன பண்ணுது? இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீப்பா கத்துக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கிட்டு, அந்த விஷயங்கள வச்சு எப்படி இந்த இந்த லூப் நம்ம சுத்திட்டு இருக்கிற ஒரு லூப்ப எப்படி பிரேக் பண்ணலாம்? அப்படிங்கிறத ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு, அந்த விஷயத்த உங்க லைஃப்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க.